மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஒரு 3 நாள் முன்னாடி எங்க தலைவர் ஓப்பனாக சொன்னார்ல, இனிமேல் தமிழக அரசியல் என்பது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் தான். பாஜக தான் அடுத்த எதிர்கட்சி. அன்னைக்கு நாணய வெளியீட்டுக்கு உங்களை கூப்பிட்டாங்க, இன்னைக்கு நாணய வெளியீட்டுக்கு எங்களை கூப்பிடுறாங்க. என்ன அர்த்தம்? அன்னைக்கு நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்க, இன்னைக்கு பாஜக எதிர்கட்சியா இருக்குன்னு சொன்னாரு. உண்மைதானே? சோ பாஜகவும் திமுகவும் இந்த விஷயங்கள் மூலமா இந்த விஷயம் இல்ல, என்றைக்கும் பாஜகவும் திமுகவும் கூட்டணி சேரவே சேராதுன்னு நேத்து சாயங்காலம் எங்க பொதுக்கூட்டத்துல எங்க மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த முருகர் மாநாடுக்கு அப்புறம் திமுக கொஞ்சம் குழம்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனா ஆளுநருடைய அந்த விருந்துல முதலமைச்சர் பங்கேற்றது, நாணய வெளியிட்டு, இந்த விஷயத்துக்கு பிறகு பாஜகவுடைய தொண்டர்கள், குறிப்பாக பாஜகவுடைய கொள்கை ரீதியான தொண்டர்கள் கொஞ்சம் குழப்பத்துல இருக்க மாதிரி சுச்சுவேஷன் இல்லையா? நாம திமுகவை நோக்கி, ஏன்னா இப்ப நீங்க பேசும்போது கூட கருணாநிதியை பற்றி கருணாநிதி சொன்னது என்ன, அவர் விமர்சனமா சொன்னது என்ன, எல்லாத்தையுமே சொன்னீங்க. ஆனா அவருடைய சமாதிக்கே போய் மலர் வளையம் வைக்கிறதும், அவருக்கு ஒரு நாணய வெளியீட்டு விழாவில் போய் பங்கேற்கிறதும், அதே மாதிரி அவரை பயங்கரமா புகழ்ந்து மோடி அவர்கள் பேசுறதும், ராஜ்நாத் சிங் அவர் பேசுறதும், இது உங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான தொண்டர்களே பாதிக்காது? இது என்னன்னாங்க, நம்ம தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸ் எப்படி இருந்ததுன்னா, 77 வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தது. எம்ஜிஆரோட ஒரு 10 வருஷம் இருந்து பாருங்க. அப்ப எம்ஜிஆர் ஒன்றும் சொல்லலை யாரையுமே. அவர் தொண்டர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படி நம்மள கட்சியில வளர்க்கும் போதே படத்துல நம்பியார் அப்படிங்கிறது கருணாநிதி அப்படின்னு வளர்ப்பார் அவர் அந்த படத்துல. அப்போ நம்மளோட எதிரி இவர் தான் சொல்லி எம்ஜிஆர் சொன்னதுனால நம்ம வாழ்க்கை ஃபுல்லா எதிரி கருணாநிதி தான் அப்படின்னு அந்த தொண்டர்கள் எப்பவுமே இருப்பாங்க. எம்ஜிஆர் எங்கேயும் சொன்னதில்லை. அவர் ஒரு இடத்துல கூட கருணாநிதினு சொன்னா எந்திரிச்சு கண்டிச்சு கலைஞர்னு சொல்லு அப்படின்னு நானே பார்த்திருக்கேன் மீட்டிங்ல. எதுக்கு சொல்றேன், அவரு கண்ணியமா தான் இருந்தாரு. தொண்டர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எங்க நம்ம கருணாநிதியை போய் அங்க அவர்கிட்ட போய் நம்ம புகழ்ந்து பேசினா எம்ஜிஆருக்கு பிடிக்காதோ அப்படின்னு 10 வருஷம் போயிடுச்சு. ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் டோட்டலாவே மாறிச்சு. அதாவது வீட்டுல அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணன் திமுக தம்பி அதிமுக இருந்தா 2 பேரும் பேசிக்கூடாது. அப்பா சாவுக்கு இவர் தனியா போகணும் இவர் தனியா போகணுன்ற மாதிரி ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாடு வளர்ந்துருச்சு. அது இப்போ மாறி நாங்க முதல்ல இருந்து என்ன சொல்றோம்னா, நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ். நார்த் இந்தியாவில் பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருப்பாங்க, சோனியா காந்தி வருவாங்க, மோடி அவர்கள் 10 நிமிஷம் பேசுவாங்க. பேசிட்டு உடம்பு பார்த்துக்குங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்கிட்ட சொல்லுங்க, நான் அதை ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஏன் சோனியா காந்தி பேசுவீங்கன்னு கேட்பீங்களா? இது இந்த பாலிடிக்ஸ் இல்ல, அந்த ஊர் பாலிடிக்ஸ். நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ் எப்பவுமே நல்லா இருக்கும். தமிழ்நாடு நல்லா தான் இருந்துச்சு, காமராஜர் இருக்க காலத்து வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இந்த பாலிடிக்ஸ், நேத்து கூட இதை அட்ரஸ் பண்ணாரு எங்க மாநில தலைவர், சொன்னாரு நான் சமாதிக்கு போன தப்புன்னு நம்ம ஆளுங்களே நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்ல, அது வேற இது வேற. நாணயம் வெளியிடுறது யாரு? இந்திய அரசாங்கம், தபால் துறை அந்த நாணயத்தை வெளியிடுது. அது யார் வெளியிடுறது? ராஜ்நாத் சிங். அவர் வரும்போது டேட்டு கொடுத்து வர்றாரு, மாநில தலைவர் நான் போறேன். ஒரு நாணயத்தை வெளியிட்டு இந்த தலைவர் இருக்காரு பாருங்க, இவருக்கு எங்க நாணயம் வெளியிடுறோம் எங்களுக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா யாராவது? ஒரு நாணயம் வெளியிடும் போது அவரை பத்தி பெருமையா பேசுறது இயல்பு. அதே மாதிரி அவர் கூட்டிட்டு நேரம் கலைஞர் சமாதிக்கு போயிட்டு, இந்த பாருங்க இதெல்லாம் தான் எங்க அப்பாவோட வரலாறு அப்படின்னு ஒருத்தர் காமிக்கிறாரு. நாங்கெல்லாம் வரமாட்டேன், நான் இங்கே நிற்பேன். எப்படி அது சரியா இருக்கும்? ஒரு திமுக அதிமுக 2 பேர் அதிமுக திமுக வேட்பாளர் இருந்தாங்கன்னா, திமுக வேட்பாளர் வீட்டுல ஒரு கல்யாணம்னா அதிமுக வீட்டுக்கு போக மாட்டாரா? அங்க போய் அந்த கல்யாணத்தை கலந்துக்க மாட்டாரா? மணமக்களை வாழ்த்த மாட்டாரா? நீங்க என்ன சொல்றீங்க, அங்க போறதே தப்புன்னு சொல்றதுதான் தமிழ்நாடு கலாச்சாரம் இல்ல. ஆனா அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக ஆன பிறகு, அண்ணாமலை அவர்களுக்கு முன்பாக இருந்த தலைவர்களை தாண்டி அண்ணாமலை அவர்கள் ஆன பிறகு அவர் ஒரு ஜெயலலிதா ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸை தான் அவர் முன்னெடுத்தாருன்னு ஒரு விமர்சனம் அவர் மேல. விமர்சனமோ அது ஒரு பார்வை. அவர் திமுகவை மிக கடுமையா எதிர்த்ததாகட்டும், முரசொலி டாய்லெட் பேப்பர்னு சொல்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட விமர்சனங்கள். அவங்க குடும்பத்துல யாருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டதுக்கு அப்புறம் ஒரு பரம எதிரி இவங்க 2 பேரும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தப்போ, திடீர்னு போய் சமாதியில போய் மரியாதை செலுத்துறது. இதையெல்லாம் கேட்கிற வினோத், எங்க ஒரு ஆடை அண்ணாமலைன்னு போட்டு வெட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வன்மம் உள்ள ஒரு கட்சியை போயிட்டு ராஜ்நாத் சிங் தான் அந்த நாணயத்தை வெளியிடணுமா? நம்ம ஊர்ல யார்கிட்ட சொன்னா ஒரு 100 நாணயம் ரெடியா இருக்கு போது சும்மாவே சுத்திட்டு இருக்கிற ராகுல் காந்தி ஒரு தடவை போன் பண்ணா வந்துட போறாரு. நீங்க இந்தி கூட்டணி வச்சு நடத்திக்க வேண்டியதானே, ஏன் கேட்கல? அது என்ன உங்களுக்கு வரும்போது மட்டும் நாணயம் வரும்போது மட்டும்
ராஜ்நாத் சிங் வரணும் போது மட்டும் அரசியல் நாகரிகம். அது நாங்க போய் அதுல கலந்துக்கிட்டா ஏன் கலந்துக்கிட்டீங்கன்னு கேக்குறீங்க. கூப்பிட்டது நீங்க தானுங்க, ஏன் கூப்பிட்டீங்க? எங்க அப்பாவோட நாணயத்தை ராஜ்நாத் சிங் வந்து தொடங்கி வைத்தால் பாஜக ஆட்சியில் எங்களுக்கு தேவையில்லை, அந்த நாணயம் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் ராகுல் காந்தி இருக்காரு, சொன்னா அவரே நாணயம் கொண்டு வந்துருவாரு வீட்டுல செஞ்சு, அந்த நாணயத்தை வச்சு நாங்க வெளியேறோம்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா அங்க உங்களுக்கு உலகத்துல பிரசித்தித்துவம் வேணும். உலகம் முழுக்க யார தெரியும்? மோடி அரசாங்கம், ராஜ்நாத் சிங்க தெரியும். அவர் வந்து கலைஞரோட நாணயத்தை வெளியிட்டாதான் வேர்ல்டு ஃபுல்லா இருக்க தமிழ் டயஸ்போராக்கு தெரியும். நீங்க ராகுல் காந்தி திறந்து வச்சா யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அதனால கூப்பிடுறீங்க. கூப்பிடும் போது அண்ணாமலை அவர்களும் கூப்பிடுறீங்க, வராரு. அப்படியே கலைஞரோட சமாதிக்கு போறாங்க, அங்க இருக்க மியூசியம் எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் பார்த்துட்டு வராரு. பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து மோடி அவர்கள் சொல்றாரு 5 முறை ஆட்சி செய்தவர் கலைஞர். ஏங்க இன்னைக்கு நீங்க யாரு பிரதமரோட எதிரின்னு நினைக்கிறீங்களோ அவங்க பிறந்த நாளுக்கு பாருங்க, சோனியா காந்தி அவர்கள் பிறந்த நாளுக்கு பாருங்க என்ன சொல்றாருன்னு. வாழ்க்கையை வந்து வீரத்தோடு எதிர்கொண்ட பெண்மணி, ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்க? அவளை எதுக்கு ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்றாருங்க பிரதமர்? உழைப்பால் உயர்ந்தவர் ஏதோ ஒன்று சொல்லுவார்ல, அது எவ்வளவு காமெடியா இருக்கும். நீங்க உள்ள போய் பார்க்க கூடாது, அரசியல் கண்ணியத்தோட பார்க்கணும், தூரத்திலிருந்து. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாரு, இங்க கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது அவர் 2017 நவம்பர் நம்ம மோடி அவர்கள் வீட்டுக்கே போய், கோபாலபுரத்துக்கே போய் ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் தயாளம்மா கையை பிடிச்சி, உங்க அப்பாவையும் வீட்டுக்காரையும் என் கூட அனுப்புங்க, 15 நாள் நான் எய்ம்ஸ்ல வச்சு நான் பாத்துக்கிறேன், என் வீட்டுல வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னது எந்த வகையான அரசியல் நாகரிகம்? ஆனா அடுத்த நிமிஷம் வந்து 2019 பிரச்சார கூட்டத்துல இந்த நாட்டுல திமுக இருக்கிறவங்க தமிழ்நாடு உருப்படாது அப்படின்னு பேசினாரு. எது கரெக்ட்? ஏன்னா தமிழ்நாட்டுல அரசியலோட அந்த நாகரிகம் போயிடுச்சுன்னு இப்போ ஃபீல் பண்ணாதான் அண்ணாமலை அவர்கள் ஃபீல் பண்ணார். இதை கூட புரிஞ்சுக்க முடியல. அது வேற இது வேற. இன்றைக்கும் சொல்றேன், என்றைக்கும் சொல்வேன், எங்களுக்கு பிரதான எதிரி ஒரு தீய சக்தி தமிழ்நாட்டில் இது இருக்குன்னா அது திமுக தான். அதை எதிர்ப்பது தான் எங்களுடைய நோக்கம் சொன்னார். இல்ல, அந்த அரசியல் நாகரிகம் நீங்க சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தாலும் ஒரு நாள் அந்த விமர்சனம் வந்து மாறிடுமா? ஒரு நாள் இப்போ அண்ணாமலை அவர்கள் போய் வந்து இப்போ மரியாதை செலுத்துறதால இது வந்து அரசியல் நாகரிகம் எடுத்தோன்னே எப்படி பொருள் கொள்ளப்படும்? இவங்க நெருங்குறாங்கன்னு தானே பொருள் கொள்ளப்படும். இப்போ வந்து ஆளுநர் அந்த டீ பார்ட்டியில வந்து ஏவா வேலு அவர்கள் அண்ணாமலை அவர்களை ரிசீவ் பண்ணது, அவர் பேசினது, அதுவும் வந்து ஒரு விமர்சனம் ஆச்சு. கவர்னர் டீ பார்ட்டி கொடுக்குறாரு, ஏன் ஸ்டாலின் அவர்கள் வந்தாரு? இதுக்கு முன்னாடி டீ பார்ட்டி என்னாச்சு? வந்தாரா? ஏன்னா அவருக்கு ஒரு பயம், ஒருவேளை இங்க டீ பார்ட்டி வரலன்னா இவர் ஃபோன் பண்ணி ராஜ்நாத் சிங் சொல்லிட்டாருன்னா வராதிங்கன்னு, அதனால அவர் இங்க வந்தாரு. அது அவரை தான் கேட்கணும், ஏங்க போன வருஷம்லாம் வரல, இந்த வருஷம் எங்க வந்தீங்கன்னு நீங்க எங்களை கேட்குறீங்க. நாங்க எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறோம், வராதவர் அவரு தான். இது மட்டும் இல்ல, நிதி ஆயோக் கூட்டத்துக்கும் வாங்கன்றோம், வரமாட்டேங்கிறாரு, பின்னாடி பேசிட்டு இருக்காரு. அவர் ஸ்டாலின் எப்பவும் பண்றதா பண்ணிட்டு இருக்காரு. நாங்க சொல்றது நெருக்கம் இல்லை. நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, திடீர்னு இப்போ சப்போஸ் நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல ஃபங்க்ஷன், அழையா விருந்தாலே நேரம் வீட்டுக்கு போயிட்டு வந்தா வச்சுக்கோங்க, இவ்வளவு நாகரிகம் தேவையா அப்படின்னு கேட்டா எனக்கே கொஞ்சம் யோசிப்பேன், என்ன இது எதுக்கு போனோம், அந்த அளவுக்கு நாகரிகமான கட்சி இல்லையா அது அப்படின்னு நான் உண்மையில நினைப்பேன். ஆனா அவங்க கூப்பிடும் போது ஏன் போனீங்கன்னு கேட்டீங்க பாருங்க, அது வந்து தமிழ்நாடோட அரசியல் இவ்வளவு மோசமா போயிடுச்சா அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. ஒருத்தர் ஒரு நாணயம் வெளியிட்டு விடான்னு கூப்பிடுறாரு, ஏன் கூப்பிடுறீங்கன்னு அவர் கேட்கல, ஏன் போனீங்கன்னு எங்களை கேட்குறீங்க. இல்ல, முதலமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சர் என்ன சொல்றாரு? மத்திய அரசோட விழா தான் அது, இதை ஏற்பாடு செய்யறதுதான் மாநில அரசு அப்படிங்கிறார். அப்படி சொல்லி முதல் நாள் என்ன சொன்னாரு? முதல் நாள் சொன்னது இல்ல, 2வது நாள் செய்தியாளர் என்ன சொன்னாரு? மத்திய அரசு விழாவா கொண்டாடுகிறதுனாரு. அடுத்த நாள் இல்லையே, அவங்களை கேட்டது மாநில அரசு இருந்தாங்களே, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மாநில அரசு செஞ்சதுனாரு. அதான், இது விழா மத்திய அரசோட விழா, நடத்துவது மாநில அரசு அப்படின்னாரு. மத்திய அரசு விழா இல்லைங்க அது. அங்க அந்த லைட் போட்டதுல கரண்ட் பில் யார் கட்டுறது? மாநில அரசு தானே. அதான் சார், மாநில அரசு நடத்தும் விழா. மாநில அரசு நடத்தும் விழா, காயினை கொண்டு வந்தது மத்திய அரசு. மத்திய அரசு மட்டும் காயின் கொண்டு வரல வச்சுங்க, இங்க யாரும் வரமாட்டோம். அதனால ராஜ்நாத் சிங் வரும்போது காயினோட கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் வெளியிட்டாரு அப்படின்னு. அவர் கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு. அவர் போய் இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அவர் டீ பார்ட்டிக்கு போலாமா வேணாமா, இங்க போலாமா வேணாமா அப்படின்னு நேற்று ரஜினிகாந்த் ஒரு ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு. அதுல இன்னும் அவர் இன்னும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ நினைச்சு ஏதோ பண்ணிட்டு ஏதோ முடிச்சிட்டு இருக்காரு. சோ பாஜகவும் திமுகவும் இந்த விஷயங்கள் மூலமா, இந்த விஷயம் இல்ல, என்றைக்கும் பாஜகவும் திமுகவும் கூட்டணி சேரவே சேராதுன்னு நேத்து சாயங்காலம் எங்க பொதுக்கூட்டத்துல எங்க மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல ஒரு வேணும்னா நீங்க 20 ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுக்கணும். இப்ப அடுத்தபடியா ரஜினிகாந்த் அவர்கள் பேசியது ஒரு விமர்சனமா இருக்கு. இந்த விமர்சனமா வந்து துரைமுருகன் அதுக்கப்புறம் பேச, அப்புறம் துரைமுருகனே திருப்பி ரஜினிகாந்த் அவர்கள் பேச, துரைமுருகன் பேச நீண்டு இருக்கு.
இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? நான் ரஜினிகாந்த் மேல உண்மையிலேயே அவர் ரஜினிகாந்த் மீது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா நாகரிகம் உள்ள கட்சிக்குள்ள போய் அவர் பேசணும், நாகரிகம் இல்லாத ஒரு கட்சிக்குள்ள போய் பேசக்கூடாது. அவர் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் ரஜினிகாந்த்னு ஒரு நாகரிகம் இருக்கு. அவர் இஸ் அபோவ் ஆல் ஸ்டாண்டர்ட்ஸுங்க. அவரெல்லாம் நீங்க வந்து பணத்தை கொடுத்தோ நீங்க இதெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது. அவர் எல்லாத்தையும் மீறி மேலே போயிட்டாரு. அவர் என்ன ஒரு அழகா ஸ்டாலின் அவர்களை தூக்கி வைக்கிறதுக்கு, இது என்ன சாதாரணமான ஸ்டூடெண்ட்ஸா இவங்க? ஒன்றும் அப்படி படிச்ச என்னன்னா நொட்டோரியஸ் இல்லை, அவ்வளவு படிச்சவங்க. இங்க சில பேர்லாம் 5-6 வருஷமா ஒரே கிளாஸ் இருக்காங்க, தோத்துட்டு இல்லை. இங்கேயே படிச்சு 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 இதே வகுப்புல இதே பாடத்தை படிச்சு மாஸ்டரா இருக்கிற ஒரு 6-7 பேர் இருக்காங்க. இவங்க அத்தனை பேரையும் கண்ட்ரோல்ல வச்சு நீங்க வச்சிருக்கீங்களே ஸ்டாலின், குறிப்பா துரைமுருகன், அவர்ல சாதாரண ஆளா? யாரெல்லாம் வந்து விரல விட்டாட்டுன்னு சொன்னா அது துரைமுருகனுக்கு பெருமையா இருக்கா? எப்பேற்பட்ட ஸ்டால்வாட் இவர்! யார் தெரியுமா? மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர். இவரே கண்ட்ரோல் பண்ணிட்டியப்பா நீ, பரவாயில்லையே. அப்படின்னா யாருக்கு பெருமை? இத போய் பல்லு போனவர், தாடி வச்சவர், நாகரிகம் இல்லாத ஒரு கட்சின்றது அது அந்த கட்சி தான்ன்றது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாக்குறதெல்லாம் அவரு ரஜினியோட பெருந்தன்மை என்னன்னு அவங்களுக்கு புரியும், துரைமுருகனோட பெருந்தன்மை என்னன்னு மக்களுக்கு புரியும். யாராவது அந்த வார்த்தையை சொல்லுவாங்களா? இதுல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா? ரஜினி அவர்கள் விலகட்டும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுன்னு. ஒரு வருஷத்துக்கு 5 படம் தான் எடுக்க முடியும், அதுல ரஜினி அவர் படம் எடுத்துக்கிட்டாரா? இளைஞர் உள்ள வர முடியாது மாதிரி. உனக்கு பிடிக்கலாம் பார்க்காதீங்க, பிடிக்கல. துரைமுருகனோட கேட்கிறேன், நீங்க உண்மையிலே சொல்றேன், உங்க பையனோ பேரனோ தயவு செய்து ஜெயிலரை பார்க்காம சொல்லுங்க. இனி வர்ற படத்தெல்லாம் உண்மையிலே சொல்ற, சவால் வர்றேன், உங்களுக்கு திராணி இருந்தால், தெம்பு இருந்தால், வெக்கம் இருந்தால், இப்பெல்லாம் பேசுறீங்களா ரஜினிய பல்லு போனவரெல்லாம்? உங்க குழந்தைய பேர பையனை நீங்க வேணா வீம்புக்கு வீட்டுல உட்காந்துப்பீங்க, யாருக்கும் தெரியாம என்னடா பண்றது, போக முடியாம போயிடுச்சுன்னு. உங்க பசங்க பேர பசங்க யாரும் பார்க்க விடாம பண்ணுங்க. இன்னை வரைக்கும் சின்ன பசங்க வரைக்கும் அத்தனை பேரையுமே கட்டி இழுத்து வச்சிருக்காரு இதுல. அப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டார் அவரை போய் பல்லு இல்ல, கிழவங்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க, அதனாலதான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இவருக்கு ஏதோ மனசுக்குள்ள ஏதோ இது போல் இருக்கு. ஓ, நம்மளதான் அவர் திட்டுறாரோன்னு. உண்மையிலே சொல்றேன், திமுக தான் அவர் விலகினாருன்னா இன்னொரு இளைஞர் அந்த இடத்துக்கு வருவாரு. ரஜினி விலகிட்டாருன்னா இளைஞர் வந்துட்டு வராங்க. ரஜினி ஒரு இடத்த விட்டு போயிட்டாருன்னா அந்த இடத்த யாரும் நிரப்ப முடியுமா? இன்னி வரைக்கும் இந்தியன் ஹிஸ்டரியிலேயே 50 வருடமாக 73ல இருந்து இன்னி வரைக்கும் தொடர்ந்து ஹீரோவா நடிக்கிற ஒரே கதாநாயகன் ரஜினி தான், இன்க்ளூடிங் அமிதாப் பச்சன் கிடையாது. இது அமிதாப் பச்சன் சொன்னது, நான் சொல்லல. நான் கூட 2 ஹீரோ இருப்பாங்க, நான் மேல வந்து இந்த கேமியா கேரக்டர் மாதிரி பண்ணுவேன், வந்து போவேன், அவ்வளவுதான். ஆனா இந்த மனுஷன் இன்னைக்கும் ஹீரோவா, படம் ஆரம்பிச்சிருந்து கடைசி முடிகிற வரைக்கும் ஒரு ஹீரோவா 50 வருஷமா அந்த என்டையர் தமிழ்நாடை கட்டி வச்சிருக்காருன்னா, அவரை போய் பல்லு போனவர்லாம் பேசினா எவ்வளவு ஒரு அப்சர்டான ஒரு இது. அதான் சொல்றேன், ரஜினி மேல எனக்கு வருத்தம். தயவு செய்து எங்க யார்கிட்ட போய் புகழணும் தெரிஞ்சு போய் புகழுங்க. கலைஞர் மேல இருக்கிற பாசத்திலேயோ ஸ்டாலின் மேல இருக்கிற பாசத்திலேயோ போய் இது மாதிரி ஆலண்ட் எல்லாம் போய் விழுந்துடாதீங்கன்னு சொல்றேன். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.